நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 4 வகையான சாக்லேட் ரெசிபீஸில் பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். முதல்ல பார்க்க போகிறது சாக்லேட் ஆல்மண்ட் பிஸ்கோட்டி. அதுக்கு 2 எக் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 கப் பாதாம் எடுத்துகிட்டு ஒன்று நீங்கள் துருவி வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி கட் பண்ணி போகிறதுனால என்னாகும் அப்படின்னா நல்லா இந்த பிஸ்கோட்டி வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதிலே நீங்கள் பிஸ்தா போடலாம், சாக்லேட் சிப்ஸ் போடலாம், முந்திரி போடலாம். ஸோ இது வேணாலும் போடலாம். இப்போ நான் ப்ரௌன் சுகர் 1/3 கப் போடுறேன். நல்லா பீட் பண்ணணும் 1 நிமிஷத்துக்கு. நீங்கள் எக்கு வேணான்னா நீங்கள் எக்கு கூட ஸ்கிப் பண்ணிடலாம், அதுக்கு பதில் தயிர் போட்டுக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் வனிலா, 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், இல்லை நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம், இல்லை நெய் போட்டாலும் நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம கோதுமை மாவு 1/4 கப் நான் போடுறேன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், இல்லை நீங்கள் 1/4 கப் கூட போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் நம்ம போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் தான் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் பேக்கிங் சோடா வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா அந்த ரஸ்க் டேஸ்ட்டில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக. நம்ம பாலோடு எடுத்துக்கலாம், டீயோடு எடுத்துக்கலாம், காஃபியோடு எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இதில் வந்து நான் மைதா போடலை, ஸோ அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் கூட. இப்போ பாதாம் போடுறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முந்திரி, பிஸ்தா, சாக்லேட் சிப்ஸ், ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு டோ மாதிரி இருக்கணும். ஓரளவுக்கு டைட்டான டோ, அதாவது செமி சாஃப்ட் டோன்னு சொல்லுவோம், அது மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை ஷேப் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் பேக்கிங் ட்ரே மேலே வச்சுட்டு நீங்கள் ஷேப் பண்ணலாம். ஒரு தின்னான ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கணும், அதாவது ஓவர் தின்னாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தின்னாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ரஸ்க் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ இப்படியும் தேய்க்கலாம், இல்லை வந்து நீங்கள் நான்ஸ்டிக் ட்ரே மேலே வச்சுட்டு அது மேலே தேய்ச்சி அதுக்கப்புறம் இதில் எடுத்து வைக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் கையால் ஷேப் பண்ணுங்கள், இது கையால் ஷேப் பண்ணுறது தான். இப்போ ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வந்து நான் வைக்க போகிறேன். 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 25 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணிவிட்டு நான் எடுக்க போகிறேன். ஸோ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற விடணும். ஆறினதுக்கப்புறமா இதை ஸ்லைஸ் பண்ணணும். நம்ம ரஸ்க் எப்படி ஸ்லைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி. பாருங்கள் இந்த சாக்லேட் பிஸ்கோட்டில் அந்த பாதாமோட சங்க்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் தேவைப்பட்டால் ஒரே ஒரு டீஸ்பூன் நீங்கள் வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணலாம். நெஸ்கஃபே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆற வச்சுட்டு தான் நீங்கள் இதை வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே ஈக்குவல் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பிஸ்கூட்டியை 2 தடவை நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ 15 மினிட்ஸில் பேக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை மாவோட நீங்கள் ஆல்மண்ட் ஃப்ளவர் சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா கோகோனட் ஃப்ளவர் சேர்க்கலாம், இல்லை கேஷ்யூ நட் ஃப்ளவர் சேர்க்கலாம். ஸோ இது வேணாலும் சேர்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேல வைக்கிறோம். எனக்கு ஆறிடுச்சு. இதை 10 மினிட்ஸ் 150 டிகிரியில் திரும்ப பேக் பண்ண போகிறோம். 10 to 15 மினிட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து திரும்ப ஆற வைப்போம். ஒரு 5 மினிட்ஸ் ஆறினதுக்கப்புறம் திரும்ப பேக் பண்ணுவோம். இப்போது இதை நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் 150 டிகிரி, இல்லைனா 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஓரளவுக்கு ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம கிறிஸ்பி ஆக வரைக்கும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா அவன் இல்லைன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணலாம், சேம் டைம் தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 தடவை நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா சாக்லேட் ஆல்மண்ட் பிஸ்கோட்டி ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 மந்த் வரைக்குமே வச்சுட்டு சாப்பிட்லாம். இது கெட்டு போகாது. ஸோ இதுலேயே ஆரஞ்சில் நான் போட்டிருக்கேன், கிளாசிக் பிஸ்கோட்டையும் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சாக்லேட், கோதுமையில் சாக்லேட் டோனட். சின்னதும் பெருசும் பண்ண போகிறோம். நல்ல வார்ம் மில்க் எடுத்துக்கலாம். சுகர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட். ஸோ இதை போட்டுட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் இதை ரைஸ் பண்ண விடணும். ஸோ ஆக்டிவேட் ஆகும் அப்போ தான் ஈஸ்ட். அதுக்கப்புறம் கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி நம்ம கொண்டு வரணும். இப்போது நம்ம இந்த ஆக்டிவேட்டான அந்த ஈஸ்ட்டை வந்து நம்ம இதில் போடுறோம். ஸோ நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா டோ பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகுனா அந்த டோ வந்து என்ன ஆகுனா டபுள் தி சைஸாக வரும். ஸோ அப்போ தான் நம்ம அந்த டோனட் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பட்டர் இல்லைன்னா ஆயில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே நம்ம 2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம மாவு தூவிட்டு நம்ம ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கலாம். இப்போது ஒரு நான்ஸ்டிக் ஷீட் மேலே வச்சுட்டிங்கன்னா தேய்க்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம முதல்ல கட் பண்ணணும். ஸோ இல்லைன்னா நீங்கள் டோனட் கட்டர் இருக்குது, அதை கூட வாங்கிக்கலாம். பட் இது மாதிரி ஒரு குக்கி கட்டரோ ஒரு பாட்டில் கேப் இருந்ததுன்னா மிடில்லேருந்து எடுத்துருங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப தின்னாக நீங்கள் தேய்க்காதீங்க. ஸோ இந்தளவுக்கு இருந்தாவே ஓகே தான். ரொம்ப திக்காகவும் நமக்கு வேணாம். டோனட் ரொம்ப பெருசாகிடும், குழந்தைய சாப்பிட முடியாது. ஸோ இதை வந்து திரும்ப நான் ரைஸ் பண்ண விட்டுருக்கேன் ஒரு 1 மணி நேரம். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். 2 பக்கம் சைடும் நல்லா வந்து குக் ஆகணும். நீங்கள் கொஞ்சம் திக்காக அந்த ஷீட்டு தேய்ச்சிங்கன்னா டோனட் இன்னும் பெருசாகும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. ஸோ நமக்கு சாக்லேட் டோனட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆயிலெல்லாம் எதுவுமே அப்சர்வ் பண்ணாது. ஸோ நான் வந்து சின்னது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், மினி டோனட்ஸும். ஸோ இதையும் நான் தூக்கி போடலை, இல்லை திரும்ப நான் வந்து எதுவுமே வந்து ரோல் பண்ணி பண்ணலை. இதையும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மினி டோனட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டோ ரெடி பண்ணும்போது பேக்கிங் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டாங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு டோனட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கிளேஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம சாக்லேட் வந்து டிப் பண்ணி நம்ம அதோடையே வந்து சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா திகட்டாது. கிளேஸ்க்கு வந்து சுகர் பவுடர், அதுக்கப்புறம் வந்து கொக்கோ பவுடர், வனிலா எசன்ஸ், பால், அவ்வளோதான். இது வந்து சாக்லேட் கிளேஸு. ரொம்ப ரொம்ப திகட்டாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் கொஞ்சம் மட்டும் பால் ஊற்றுங்க. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா சாக்லேட் மெல்ட் ஆகிட்டே இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இல்லைனா நீங்கள் இந்த டோனட்குள்ளே லைட்டாக ஓட்டை போட்டுட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் மேலே சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா கூட நீங்கள் இப்படியே விட்டுருங்க. ஸோ குழந்தைகளுக்கு ஏற்ற ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பைட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு சாக்லேட் டோனட். அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் ஃப்ளவர் மைதாலாம் ஆட் பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மினி டோனட். ஸோ நம்ம செய்யவே இது வந்து காலி ஆகிடும். நீங்கள் சுகருக்கு கூட நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ ரொம்ப அழகான ரொம்ப க்யூட்டான நமக்கு சாக்லேட் கோதுமை மாவில் பண்ண டோனட் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வந்து சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் கப் கேக். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக எப்படி ஓடிஜியில் பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பட்டர் இல்லாமல் மில்க் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப 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 ஒரு க்ளவுட் மாதிரி இருக்கும். அதுக்கு 3 எக் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து ஸ்மூத் அண்ட் ஃப்ளஃபியாக வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரும் வைக்கலாம், இல்லை அப்படின்னா நார்மலாக கூட பீட் பண்ணலாம்.
இல்லை என்ன பண்ணுங்கன்னா மிக்சியில் போட்டு நீங்கள் அடிச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அந்த சேஞ்ச் ஆகணும். அந்த பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி லைட் எல்லோ கலரில் வரும், லைட் க்ரீம் கலரில் வரும். ஸோ நீங்கள் 1/3 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூனாக 3 டைம் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா போட்டுக்கிட்டே அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே அடியாக நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வராது. ஸோ முதல்ல லோ ஸ்பீட், அதுக்கப்புறம் மீடியம், ஹை அப்படி வந்து போனீங்கன்னா ஈஸியாக ரெடி ஆகிடும். ஒரு 12 மினிட்ஸ் ஆகும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம சுகர் பொதுவாக ப்ரௌன் சுகர் கூட போட்டு பண்ணலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கோதுமையில் ப்ரௌன் சுகர்லேயும். ஸோ கோதுமை ஸ்பாஞ்ச் கேக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆயில் இல்லைனா வந்து நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். நான் ஆயில் 50 ml ஊற்றிருக்கேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா அதை வந்து பீட் பண்ணணும். ஸோ இதுக்கிடையில் மீதி இருக்கிற நீங்கள் சுகரையும் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்தால் போதும். இதுக்கப்புறம் பவுடர் சுகர் போட்டுட்டு மைதா போடுறேன். ரெண்டுமே வந்து சேம் அமௌண்ட் நல்லா வந்து சலிச்சுக்கலாம். கோகோ பவுடர் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு லம்ஸ் இல்லாமல் நம்ம சலிச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். கோதுமை மாவு, ராகி மாவு, கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சலிச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்ச அந்த எக் மிக்சர் இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் எக் இல்லாமல் டாப் 4 எக்லெஸ் கப் கேக்குன்னு போட்டிருக்கேன். நீங்கள் போய் அதை போய் பார்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங் சோடா இல்லை எதுவுமே போடலை, பேக்கிங் பவுடர் மட்டும் போட்டால் போதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வந்து வேகமாக பீட் பண்ணக்கூடாது. அப்போ அந்த ஏர் பபிள்ஸ் வந்து போய் என்னாகும் அப்படின்னா கேக்கு ரொம்ப ஹார்டாக மாறிடும். ஸோ அதனால் நம்ம ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வனிலா எசன்ஸ் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ப்ளைனாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம், இல்லை கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா அது மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி ஊற்றுனா கலர் சாக்லேட் கப் கேக்கோட கலர் வந்து இன்னும் நல்லா ப்ரைட்டாக வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எக் ஒயிட்டையும் செப்பரேட் பண்ணியும் நம்ம பீட் பண்ணி பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் எக் ஒயிட்டையும் சுகரையும் பீட் பண்ணணும், ஒரு ஸ்டெப் பீக் வர மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெண்டையுமே வந்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அது செகண்ட் மெத்தட். இப்போது நம்ம கப் கேக் மோல்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் கப் கேக் லைனர்ஸ் எல்லாம் எதுவுமே போடலை, நான் டைரெக்டாகவே வந்து பேட்டர் ஊற்றுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாரும் கொஞ்சம் ஆயிலில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃப்ளாரை மேலே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளாரை வந்து நான் மாவு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு இதில் ஊற்றுறோம். அதனால் நீங்கள் ஒட்டுன்னு எதிர்பார்க்க வேண்டியதில் ஒட்டாது, ஈஸியாகவும் நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்கள்கிட்ட கப் கேக் லைனர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். ஸோ கரெக்டாக 6 குழிகளுக்கு வர மாதிரி இந்த மாவு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ 2 தடவை நீங்கள் டேப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜிலோ இல்லை அவன்லேயோ வச்சுட்டு 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 18 மினிட்ஸ் 180 டிகிரி பேக் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ்லேயே ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போது 18 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விட்டுருங்க. இது வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க, இல்லை பணியாரம் கம்பி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கப் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஒட்டுச்சுன்னா இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பேக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போகிறது நோ பேக் சாக்லேட் பிஸ்கட் கேக். நம்ம மேரி பிஸ்கட்டில் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு ஈஸியான கேக்குன்னு சொல்லலாம். ஸோ முதல்ல நம்ம பட்டர் ஷீட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயரான ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து 4 ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது மாதிரி கோன் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிடில் வச்சுட்டு அந்த எட்ஜுக்கிட்ட நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டான அந்த ரவுண்ட் வந்துடும். இதுதான் வந்து ஒரு பேசிக் மெத்தடுன்னு சொல்லுவோம். முதல்ல நம்ம வந்து ஒரு ட்ரேவையோ இல்லை இது மாதிரி மோல்டையோ ரெடி பண்ணணுன்னா இதுதான் வந்து பர்ஃபெக்டான மெத்தட். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். மேரி பிஸ்கட் எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 பாக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ 2லேருந்து 3 பாக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் கையிலேயே உடச்சி விட்டுக்கலாம். இதில் வந்து மிக்சியில் போட்டு அடிக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. ரொம்ப வந்து என்ன ஆகும்னா அது உடஞ்சி போயிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் கையிலேயே உடச்சி விட்டுக்கலாம். ஒரு 4 பீஸாக உடச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு டைஜஸ்டிவ் பிஸ்கட்டும் போடலாம், இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஓரியோ போடலாம். ஓரியோ போடும்போது ஒயிட் சாக்லேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பார்லேஜி போடலாம். நீங்கள் ப்ளைன் டீ பிஸ்கட் போட்டுட்டிங்கன்னா அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் உள்ளே இறங்கி நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக பாதாம் பிஸ்தா போடுறேன். நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம், சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை எடுத்துகிட்டு 1/3 கப் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம 1 கப் தண்ணி இல்லைனா 1 கப் பால் இது ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நான் கலக்கணும். பட்டர் 1/4 கப் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லைட்டாக திக்காக வரைக்கும் நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு நம்ம திக்கானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த சாக்லேட் சிரப்பை மேலே ஊற்றிடுவோம். ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எந்த ட்ரே இருக்கோ, ரவுண்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ப்ரெட்டை ரெடி பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மோல்டை வச்சு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இது வந்து நம்ம இதில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்க அந்த பேனில் நம்ம போட்டுக்க போகிறோம். பட்டர் ஷீட் போடுறதுக்கான ரீசன் என்ன, டீமோல்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ அப்போ தான் கேக் வந்து உடையாமல் இருக்கும். நீங்கள் ஒன்றோட ஒன்றா சேரலைன்னா இது உடைய பார்க்கும். ஸோ நம்ம டைட்டாக வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வைக்கும்போது நல்லா செட் ஆகிடும். இதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் இல்லை ஒயிட் சாக்லேட் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா பால் இல்லை அப்படின்னா க்ரீம் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் பால், 3/4 கப் டார்க் சாக்லேட் இல்லைனா 1 கப் டார்க் சாக்லேட் வந்து போட்டுட்டு நல்லா திக்காக வரைக்கும் இதை நல்லா வந்து பாயில் பண்ணணும். ஸோ க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து க்ரீம் பொதுவாக நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திக்காகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிளேஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக மெல்ட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெடி ஆனதுக்கப்புறமா அந்த சாக்லேட் சிரப்பை மேலே ஊற்ற போகிறோம். திரும்ப வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ இதுலேயே வந்து வெஜிடேரியன் ஜெலட்டின் அகரகரெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே நிற்கும். இதுக்கு மேலே பிஸ்தா இல்லை ரெயின்போ சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் வந்து துவைக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஓவர் நைட் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ நான் அதுக்கு முன்னாடியே எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ரொம்ப அந்த சாக்லேட் சிரப்பும் அந்த பிஸ்கட்டும் சேர்ந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நல்லா அப்படியே வந்து சாஸோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.